வணக்கம் எவ்ரி ஒன். ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ் அண்ட் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸில் வந்து கேரக்டர் மேனிப்புலேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம ரியல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு 5 ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவே போதும். இதுவே மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிங்கனாலே ஓகே. ஸோ இதை தாண்டி மோஸ்ட்லி வந்து ரியல் டைம் சினாரியோஸ்க்கு வந்து வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா டு ஹேண்டில் த நம்பர் வேல்யூஸ். நம்பர் வேல்யூஸ்னால் என்ன? நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து நம்பர் வேல்யூஸ் தான். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து இந்த டெசிமல் பிளேசஸில் உள்ளது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸில் தான் வரும். அப்புறம் குவான்டிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் எம்ப்ளாயி ஐடியா இருக்கட்டும், வாட் எவர். இஃப் யூ ஆர் டூயிங் எனி கால்குலேஷன் ஆன் எனி பர்டிகுலர் காலம் தட் would be the numbers. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு. ரவுண்டுனா வட்டம் கிடையாது. ரவுண்டுனா இப்போது நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 970 ரூபா இருக்குது. ஓகேவா? இப்போ அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது யாராச்சும் ஒரு பர்சன் கேட்கும்போது நம்ம ரவுண்ட் பண்ணி சொல்லுவோம். என்கிட்ட என்ன ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். சிம்பிளாக சொல்லப்போனால் அதாவது ஒரு வேல்யூ வந்து அதோட சரிபாதியை விட அதிகமாக இருந்தால் அதோட நெக்ஸ்ட் ஹோல் வேல்யூக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடும். இதுவே அந்த சரிபாதியை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹோல் வேல்யூக்கு வந்து இதுவாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து இப்போ ஒரு 60 ரூபா இல்லை 70 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து 100 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா என்கிட்ட நான் அதை 50 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே நான் அதை வந்து பிக்கர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து 100 கன்சிடர் பண்ணிடும். 50 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா அதை வந்து 0வா ரவுண்ட் பண்ணிடும். ப்ரீவியஸ் வேல்யூ 0வா ரவுண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் ரவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து இட் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து டெசிமல் பிளேசஸ். டெசிமல் பிளேசஸ்னால் என்னென்னா அந்த புள்ளிக்கு வந்து அந்த புள்ளிக்கு அடுத்து இருக்கிற வேல்யூஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி ரவுண்ட் பண்ணணும்? எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட் வந்து 0. டிஃபால்ட் 0 அப்படின்னா எனக்கு வந்து இப்போது நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த மாதிரி 490.665 இருக்குது. எனக்கு வந்து இதை வந்து ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் 0 அப்படின்னா எனக்கு வந்து இந்த டெசிமல் பிளேஸே வேணாம். டெசிமல் பிளேஸே இல்லாமல் இதை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அப்போது 490.665 665 இருக்குது. ஓகேவா? இப்போது எனக்கு வந்து இந்த வேல்யூவை தான் ரவுண்ட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த 0 இருக்கிற 0 அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஹோல் வேல்யூவை ரவுண்ட் பண்ணும். அப்போது 665 நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இதோட நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 1 ஐ மீன் 491 ஆயிரும். ஓகேவா? ஏன்னா நான் கேட்குறது வந்து எனக்கு வந்து 491.0ன்னு வந்துடும். ஏன்னா 0 டெசிமல் பிளேசஸ். கரெக்டாக? 0ங்கிறது ஜஸ்ட் லீவ் இட். பட் டெசிமல் பிளேசஸ்னாலே ஹோல் நம்பராக இருந்தாலும் 0 தான் வரும். 0 டெசிமல் பிளேசஸ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த புள்ளியே வேணாம், எனக்கு டெசிமலே வேணாம், அதை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடு அப்படின்னா எனக்கு 491. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து எனக்கு வந்து 490. ஒரு 450 இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணோம் 0 டெசிமலுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 490 தான் வரும். புரியுதா? ஸோ இதுதான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெசிமல் பிளேஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் 490, 1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணு. எனக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன அப்படி இருக்கும்னா எனக்கு வந்து 3 டிஜிட் வேணாம். எனக்கு வந்து சிங்கிள் டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்னா அப்போ 665 ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? இந்த சிங்கிள் ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு. ஸோ 7. கரெக்டாக? ஸோ அப்போ இதோட அவுட்புட் வந்து சிங்கிள் டெசிமலுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 490.7. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வந்து ரியல் டைமாக பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 490 ஓகே 490 .665ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 0 டெசிமல். ஓகேவா? எனக்கு வந்து 490 புள்ளிலாம் வேணாம். எனக்கு வந்து ரவுண்டாக சொல்லு அப்படின்னா நம்ம வந்து 491 சொல்லுவோம். ஏன்னா 500க்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து 491 சொல்லுவோம். நம்மளோட வேல்யூ என்னன்னு கரெக்டானு பார்ப்போம். 490.91 0 டெசிமலுக்கு. டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு அந்த ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கவே தேவையில்லை. ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் வேல்யூ தான் வரும். ஏன்னா 0க்கு தான் நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த டிஜிட்டே வேணாம். இதை ஃபுல்லாக அடுத்து ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் 491 தான் வரும் நமக்கு. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல 490.6க்கு பதில் 490.4 சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கும் நான் ஒரு வேல்யூ போடுறேன். அந்த இடத்துல 6க்கு பதில் நான் வந்து
ஒரு 415 போடுறேன். 450 வந்து நம்ம வந்து 0 டிஜிட்டுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 490 தான் வரும். ஏன்னா இது வந்து பாதியை விட கம்மியாக தானே இருக்கு. நம்ம அடுத்து ஒன்று ஆட் பண்ணுறதை விட கம்மியாக தானே இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்போ எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து எனக்கு வந்து 3 டிஜிட் வேணாம், சிங்கிள் டிஜிட் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் டிஜிட் அப்படின்னா 490.665. இதை வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 700 வரும் ஆக்சுவலி. கரெக்டா? ஏன்னா இது சிங்கிள் டிஜிட்டுக்கு மாற்ற போகிறோம். இதை தான் நம்ம ஹோல் நம்பராக மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 7 வரும். சேம் திங் இதுக்கு வந்து பாதி 490.6 வரும். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த 5க்கு கீழே இருக்கு. ஸோ அதனால இது வந்து 6 தான் வரும். லைக் வைஸ் இதுக்கு வந்து 2 டிஜிட், எனக்கு வந்து 3 டிஜிட் இருக்கு, எனக்கு வந்து 2 டிஜிட்டா வேணும். ஓகேவா? எனக்கு வந்து 66. இப்போ வந்து சரி ஓகே, இது 2 டிஜிட்டா மாற்றணும் அப்படின்னா இந்த வேல்யூ, இந்த 2 வேல்யூ என்ன 65ன்னு இருக்கு. அப்போ இது வந்து பாதி ஆர் பாதிக்கு மேலே இருந்தாலே இது வந்து நெக்ஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கும். ஓகேவா? 490 அப்போ 67, சாரி 67. ஸோ இதே மாதிரி இப்போ இது வந்து 64 தான் இருக்கும் இதில். 490 ஏன்னா பாதிக்கு கம்மியாக தானே இருக்கு. 490.64. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். கம்பேர் த வேல்யூஸ். ஓகே, ஸோ 490 வந்திருக்கா, 491, சேம் திங் 491, 490, 490.7, 490.6, அப்புறம் 490.67, அதுக்கப்புறம் 490.64. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ரியல் டைமில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ வந்து ஒரு வேல்யூவை வந்து டிவைட் பை இன்னொரு வேல்யூவாக டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வேல்யூஸ் வரும். எனக்கு ஏகப்பட்ட வேல்யூஸில் ஆனால் எனக்கு வந்து 2 டிஜிட் வந்து டிஸ்பிளே பண்ணால் போதும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் அந்த கால்குலேட்டட் வேல்யூ கமா 2 கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ மட்டும் விசிபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கோல்டை வந்து டிவைட் பண்ணுற ஒரு கால்குலேஷனில் சம்திங் நமக்கு வந்து 6.233347 இருக்கு. எனக்கு வந்து இவ்வளோ டிஜிட் வேணாம், எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 இது மட்டும் வந்தால் போதும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 6.23 மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷனோட ரியல் டைம் யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரங்கேட்னா என்ன அப்படின்னா, ட்ரங்கேட்னா அப்படி லைக் என்ன சொல்கிறது, அதை வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ட்ரங்கேட் மீனிங் இன் தமிழ்னு சொல்லிட்டு அதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா துண்டிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம ரவுண்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 990 இருக்கு, அதை ரவுண்ட் பண்ணி 1000 போட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் பண்ணோம். பட் ட்ரங்க் என்ன பண்ணும் அப்படின்னா சேம் திங் தான் பண்ணும், பட் ஆனால் ரவுண்ட் பண்ணாது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதுக்கு வந்து நம்ம இப்போ ட்ரங்க் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0 இதுக்கு ட்ரங்க் பண்ணோம் அப்படின்னா 490 தான் வரும். சேம் வேல்யூ தான் வரும். வாட் எவர் இட் இஸ் லைக் நம்ம ரவுண்ட் வந்து பாதிக்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட் வேல்யூ வரும், பாதிக்கு கீழே இருந்தால் ப்ரீவியஸ் வேல்யூ வரும். ஆனால் ட்ரங்க் வந்து வாட் எவர் வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி அது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ மட்டும்தான் கொடுக்கும். அதாவது கட் பண்ணி விட்டுரும். நீ 90% ஐ மீன் 99% இருந்தாலும் சரி 1% இருந்தாலும் சரி நான் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் வந்து ட்ரங்க் வேல்யூ, ட்ரங்க் ஃபங்க்ஷன். ட்ரங்க்கும் வந்து நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு நோ போத் ட்ரங்க் அண்ட் ரவுண்டு. ஓகேவா? ஸோ இதே வேல்யூக்கு வந்து நம்ம வந்து சேம் திங் ட்ரங்க்கும் வந்து 2 ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணும். சேம் ரவுண்டும் ட்ரங்க்கும் சின்டாக்ஸ் வைஸ் சேம் தான், பட் ஃபங்க்ஷனல் வைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ட்ரங்க் வேல்யூ போடுறேன், சேம் 490 தான் வரும். ஸோ இதுக்கும் வந்து 490 தான். இப்போ ஓகே, இப்போ வந்து சிங்கிள் டிஜிட் எனக்கு வந்து 665 இருக்கு, இதை ரவுண்ட் பண்ணா 700, பட் ஆனால் ட்ரங்க் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 490.6. அதே மாதிரி சேம் திங் 490.6. இது 2 டிஜிட், இதில் வந்து நம்ம 67 வருது, பட் ஆனால் இதை ட்ரங்க் பண்ணோம் அப்படின்னா 490.66 தான் வரும். இதுக்கு 490.64. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதை அது எல்லாத்தையும் வந்து ரவுண்ட் எல்லாத்தையும் ட்ரங்காக மாற்றிடுறேன். இது ஷார்ட்கட்டு.
ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சி 490 490 490 490.6 6 6. ஸோ கீழே 490. ஓகே, இங்கே 6 4 சாரி, ஏன்னா அதை ட்ரங்க் பண்ணாத தானே வரும் இங்கே. ஓ 6 4 தான் போட்டிருக்கேன், சாரி. ஸோ இதுதான் வந்து ட்ரங்க்கு ரவுண்டும் சேமு. ரவுண்டும் வந்து பாதிக்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட் வேல்யூவை ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரங்க் வந்து வாட் எவர் இட் இஸ், அது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், நம்பர் டு ட்ரங்கேட். ஓகேவா? ஆக்சுவலாக ட்ரங்க் வந்து நம்பருக்கும் உண்டு, டேட்டுக்கும் உண்டு. டேட் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அதோட இது பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மாட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம படிச்சிருப்போம்ல டிவிஷன். ஸோ தமிழில் வந்து வகுத்தல் படிச்சிருப்போம்ல. இது வந்து இதோட அவுட்புட் என்ன? இது வந்து இட் டேக் 2 ஆர்குமெண்ட்ஸ், அதாவது வகுக்கும் எண் வகுபடும் எண். இதோட அவுட்புட் வந்து மீதி. அதாவது இப்போ வந்து 6 வந்து 2ஆல் வகுத்தா என்ன வரும்? வகுத்துக்கிட்டே இருந்தால் மீதி வந்து 0 வரும். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இதுதான் வந்து மாட் ஃபங்க்ஷன். இதை வந்து ஏன் நம்ம ரிமைண்டர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால நமக்கு வந்து என்ன ரியல் டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய இடத்துல மோட் யூஸ் பண்ணுவோம். இன்டர்வியூஸ்லலாம் வந்து நிறைய கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த ரவுண்டாக இருக்கட்டும், ட்ரங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்டர்வியூஸில் வந்து நிறைய கேட்பாங்க. மாட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு நம்பர் வந்து ஆட் ஆர் ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஒரு இயரை வச்சு அது வந்து இப்போ 4ஆல் டிவைட் ஆனால் அது வந்து லீப் இயர் ஆர் நான் லீப் இயர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மாட் ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபார் கிளியரிங் த இன்டர்வியூஸ். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மாட் 4,2 போட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 0. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன். செலக்ட் மாட் ஆஃப் 4,2 போட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 0 தான். ஏன்னா 4 வந்து 2ஆல் வகுத்தா அதோட அவுட்புட் வந்து ரிமைண்டர் வந்து 0 தான். கரெக்டாக? ஸோ ரிமைண்டர், நான் சொல்கிறது வந்து ரிமைண்டர், நாட் அந்த ஈவு கிடையாது. அது இங்கிலீஷில் என்ன நேம் தெரில. ஈவு மீதின்னு சொல்கிறோம்ல, நம்ம வந்து இதில் வந்து மீதி மட்டும்தான் எடுப்போம். ஈவு வந்து மேலே அந்த 2 சம்திங் அது வரும்ல, அது கிடையாது. ஜஸ்ட் ரிமைண்டர் மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1. கரெக்டாக? ஏன்னா 5ல் வந்து எத்தனை 2 இருக்குது? 2 + 2 + 1. ஓகேவா? ஏன்னா இது வந்து 2ஆல் வகுக்கும்போது இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் இருக்கிற 1 மட்டும் வரும். ஸோ இதுதான் வந்து இதோட அவுட்புட்டாக வரும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு நம்பர் வந்து ஆட் ஆர் ஈவனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஓகே. எம்ப்ளாயீஸ் டேபிளில் நம்ம இது எப்படி எனக்கு வந்து ஆட் வச்சு த ஆட் எம்ப்ளாயி ஐடிஸ். ஓகேவா? ஆடுனா எனக்கு வந்து 2ஆல் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் HR.employees வேர் மாட் ஆஃப் எதை நம்ம வகுக்க போகிறோம்? எம்ப்ளாயி ஐடியா. கரெக்டாக? எம்ப்ளாயி ஐடி எதால் வகுக்க போகிறோம்? 2ஆல். ஸோ எனக்கு வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட் நம்பர். கரெக்டா? சி 101. இது வந்து ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி கொடுத்து பார்க்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும். எம்ப்ளாயி ஐடி 101 103 104. சி ஒற்றைப்படை எண்களாக வந்திருக்கு. ஓகேவா? ஆடுனா அதான் ஒற்றைப்படை எண்கள், ஈவனா இரட்டைப்படை எண்கள். சரி, ஓகே. இப்போ எனக்கு இரட்டைப்படை எண்கள் வேணும் அப்படின்னா 0. அவ்வளோதான், சிம்பிள். சி 100 102 104 106. ஸோ இதுதான் வந்து மாட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பவர்.
இதுவும் வந்து ரியல் டைமில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் இன்டர்வியூஸில் கேட்பாங்க. பவர்னா 2 பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பவர் 3 அப்படின்னா 2 அதுக்கு மேலே வந்து பவர் வரும் கரெக்டாக? அதை வந்து கம்ப்யூட்டரில் எப்படி ஒன்று போடுவாங்களே, கேப் சிம்பிள் இருக்கும். ஓகே, இருக்கு 2 பவர் 3 அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அதாவது 3 தடவை 2. இதோட 2 2 பவர் 3 அப்படின்னா 2 3 தடவை பெருக்கு அப்படின்னா 4 4 2 8, அவுட்புட் வந்து 8 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் வந்து இந்த பவர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பேஸ் வந்து 2, எக்ஸ்பனண்ட் வந்து 3, எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் 2 எக்ஸ்பனன்ஷியல் ஆஃப் 3 சம்திங், அந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, காலேஜில் படிச்சது மறந்து போச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் நம்ம வந்து பவர் யூஸ் பண்ணுவோம். பவர் ஆஃப் போட்டு பார்ப்போம். ஓகே, செலக்ட் பவர் 10,10 அப்படின்னா 10 பவர் 10. 10 சைஃபர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பவர்னா, வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இதுக்கு ஏதோ இது அனாலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க போல. நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க, நானும் கேட்டிருக்கேன் இன்டர்வியூஸில். ஸோ இதுதான். அப்புறம் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரியல் டைமில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஃபங்க்ஷன்லேயே வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ரவுண்ட் அண்ட் ஏபிஎஸ் தான். இது தாண்டி நிறையா இருக்குது, பட் இந்த 5 ஃபங்க்ஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏபிஎஸ்னா என்ன அப்படின்னா அப்சொல்யூட் வேல்யூன்னு அர்த்தம். நம்ம இப்போ ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் 2 வேல்யூ இருக்குது கரெக்டாக? ஸோ ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒரு வேல்யூ, மைனஸ் ஒன்றுங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ நம்ம ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம், அதில் அவுட்புட் வந்து 3 ஸ்டெப் பண்ணுறோம், அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட அவுட்புட் வந்து -15ன்னு வருது. ஆனால் எனக்கு வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட அவுட்புட் வந்து ஷுட் பி இன் ப்ளஸ்ஸு. அப்போ தான் என்னால் செகண்ட் ஸ்டெப் பண்ண முடியும். இதுவே நான் மைனஸோட போய் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து வேல்யூஸ் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து தப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ணோம்னா அதோட இது தப்பாக இருக்கும் கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூ வாட் எவர், இது வந்து ஏபிஎஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். நம்பர் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எடுக்கும். அது என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா அந்த இன்புட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் இட் இஸ், பட் அதோட அவுட்புட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். அதான் அப்சல்யூட் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ நான் 9 கொடுக்குறேன், ஓகேவா? செலக்ட் ஏபிஎஸ் ஆஃப் 9 கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் வந்து 9 தான் வரும். சி, இப்போ இதுவே -9 கொடுத்தாலும் அவுட்புட் வந்து 9 தான் வரும். இதுதான், இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கால்குலேஷன் வந்து நமக்கு வந்து மைனஸ் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா, மைனஸ் வேல்யூஸ் இக்னோர் பண்ணணும்னா ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2, -3 கொடுக்குறேன், ஓகேவா? இதோட ஆக்சுவலாக இதோட அவுட்புட் என்ன வரும்? 2, -3 வந்து -2 -2 -8ன்னு வரும் எனக்கு. ஓகே ஓகே, உள்ள கருதுங்க, இது என்னன்னு பார்ப்போம். -2, -3 அவுட்புட் 2. ஓகே, அப்போ ஒரு போட்டு பார்ப்போம். ஓ சாரி, இப்போ இதோட அவுட்புட் போட்டு பார்ப்போம். சி, சேம் ஃபங்க்ஷன் -2 இன்ட்டு -2 +4, அதோட இன்ட்டு -2 மைனஸ் தானே வரும். ஓ மாட் ஃபங்க்ஷனில், ஓகேவா? பவர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஏபிஎஸ்னா ஜஸ்ட் வாட் எவர் த இன்புட் வந்து மைனஸோ ப்ளஸ்ஸோ அதோட அவுட்புட் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏபிஎஸ் வேல்யூ, அப்சல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ தட்ஸ் இட். நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்தாலே போதும். தட்ஸ் எனஃப் ஃபார் யுவர் ரியல் டைம் ஒர்க் ஆல்சோ.